வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம் பார்க்க போகிறது புதினா துவையல். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வாரத்தில் 2 இல்லாட்டி 3 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இப்போ புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா துவையல் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகட்டும். உளுந்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஜாஸ்தி கம்மி கூட பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாதி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா கிரைண்ட் ஆகும். மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா புதினா இலை கட்டு, அதில் ஒரு பாதி கட்டு எடுத்திருக்கேன் நான். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நாம் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். இதை நாம் மிக்சர் ஜாரில் போட்டாச்சு. துவையலுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தாளித்து விடுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலில் போட்டு தான் எல்லாமே வதக்கியிருக்கோம். ஸோ தாளித்து விடணும்னு இல்லை. தாளிக்கிறது அப்படின்னா கூட நீங்கள் தாளித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே இது மாதிரி புதினா துவையல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.